சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் திங், இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது ஜூன் மாதமே முடிஞ்சு. என்ன தான் படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதமே முடிஞ்சாலும் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் சீனை இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா ரீஷூட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 படத்தினுடைய கிளைமேக்ஸை இன்ஸ்பயர் பண்ணி அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸை கருப்புலையும் வைக்கலாம் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பிளான் பண்ணி கிளைமேக்ஸ் சீன் ஷூட் அப்படிங்கிறது இப்போ நடந்து முடிஞ்சு தான் சொல்லியாங்க. ஆக்சுவலி காந்தாரா சாப்டர் 1 கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஹீரோ உடம்புக்குள்ளே கடவுள் புகுந்து கடைசியாக கடவுள் பேசுகிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தினுடைய பெயர் கருப்பு தான். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கடவுளோட பெயர் தான். ஸோ பாடல்களும் பார்த்திங்கன்னா காட் மூட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டீசர்லேயும் பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி உள்ள மனிதனாக தான் பார்த்திங்கன்னா சூர்யாவை காட்டினாங்க. ஆக்சுவலி 2 சூர்யாவை காட்டினாங்க. ஒன்று டிவோஷ்னலாக, இன்னொன்று ஒரு லாயராக காட்டினாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்திங்கன்னா அந்த டிவோஷ்னல் கேரக்டர் உள்ள சூர்யா உடம்புக்குள்ளே தான் கடவுள் புகுற மாதிரி கிளைமேக்ஸ் சீனில் காட்டியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள ஸ்டுடியோவில் ஷூட்டிங் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த திரைப்படத்தினோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 23 அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று பெரிய ஹீரோ படம் வந்துச்சுன்னா மொத்தமாக எல்லோரும் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஒரே மாதம். அப்படி இல்லைனா படமே வர மாட்டேங்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜனவரி மாதம் ஜனநாயகன் வருது, பராசக்தி வருது, கருப்பு வருது. இப்படி எல்லா பெரிய ஹீரோ படமும் அட் அ டைம் வந்துச்சுன்னா எந்த படத்துங்க போய் பார்க்குறது அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் டாக் போகும். பட் ஓகே, எந்த படம் நல்லாயிருக்கோ அந்த படம் நல்லா ஓட போகுது. எந்த படம் நல்லாயிருக்கோ அந்த படத்துக்கு ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த படம் பொங்கலில் வின் பண்ண போகுது, எந்த படம் ஜனவரி மாதத்துலேயே பெஸ்ட்டு படமாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.